OPPO அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சீரியஸான X சீரியஸில் இப்போ புதுசாக X9 Pro அண்ட் X9 சொல்லிட்டு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. போன ஜென்ரேஷன் Find X8 அண்ட் X8 ப்ரோவோட சக்ஸஸர் தான் இந்த X9 அண்ட் X9 ப்ரோ. X8 இருக்கட்டும் சரி, X8 ப்ரோவாக இருக்கட்டும் சரி, நல்ல ஸ்பெசிஃபிகேஷன், நல்ல ஒரு கேமரா கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து அதோட சக்ஸஸர் வேரியண்ட்டான X9 அண்ட் X9 ப்ரோ பற்றி பார்ப்போம். X9 ப்ரோவோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.78 இன்ச்சஸ்க்கான 1.5K OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் X9 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.59 இன்ச்சஸ்க்கான சேம் 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு டிஸ்பிளேக்குமே உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. பட் இது என்ன அப்படின்னா X9 ப்ரோவில் மட்டும் உங்களுக்கு LTPO AMOLED டிஸ்பிளே இருக்குது. LTPO கொடுத்துருக்கனால உங்களோட ரெஃப்ரெஷ் ரேட் 1Hzலேருந்து 120Hz வரைக்கும் சேஞ்ச் ஆகிற வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. இந்த வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதால் ரெஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுவே X9 பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டாக தான் இருக்கும். பட் X9 ப்ரோ அப்படிங்கிறனால சப்போஸ் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோட FPS 30 FPSனால் 30 Hzல ரன் ஆகும், 60 FPSனால் உங்களுக்கு 60 Hzல ரன் ஆகும். அண்ட் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனோட சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியுமே இதோட FPS மாறும். ஸோ அதை தான் இங்கே LTPO டெக்னாலஜி கொடுத்துருக்கனால ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த ரெண்டு டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1800 nits, லோக்கல் பீக் பிரைட்னஸ் உங்களுக்கு 3000 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு HDR சப்போர்ட் இருக்குது, ப்ரோ XDR டிஸ்பிளேஸ் இருக்குது. அண்ட் கூடவே உங்களுக்கு HDRோட விவிட் மோட் ஆப்ஷனாக இருக்கட்டும் அண்ட் டால்பி விஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி X8 இருக்கட்டும் இல்லை X8 ப்ரோ யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே என்ன டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே டிஸ்பிளே தான் இங்கே அப்படியே எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. டிஸ்பிளேல சேஞ்சஸ் எதுவும் கொண்டு வரலை. அண்ட் ஓவராலாக டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவாக தெரியுது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் X9 இருக்கட்டும் இல்லை X9 ப்ரோவாக இருக்கட்டும், இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே உங்களுக்கு MediaTekோட லேட்டஸ்ட் ப்ராசஸரான Dimensity 9500 SoC லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் தான் இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட் ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அதாவது 9400 கம்பேர் பண்ணும்போது 32% ஃபாஸ்ட்டான சிபியும் அண்ட் 33% உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ஜிபியும் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கரண்ட் டேட்டில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி தாராளமாக இந்த ப்ராசஸரால் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு 16 GB வரைக்கும் RAM ஆப்ஷனும் அண்ட் 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த RAM அண்ட் ஸ்டோரேஜை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் ஹைலைட் ஆனது கேமரா தான். கேமரா பொறுத்த வரைக்கும் X9 ப்ரோவில் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி ஷூட்டர் 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LYT-828 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சார் ஒரு பெரிய சென்சார். இதோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1/1.28 இன்ச்சஸ்க்கான பெரிய சென்சார். போன ஜென்ரேஷன் X8 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/1.4 இன்ச்சஸ் கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் பெரிய சென்சாராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.5 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1.5 அப்படிங்கும்போது லோ லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸாக இருக்கட்டும் இல்லை வீடியோஸாக இருக்கட்டும் பெட்டராகவே இருக்கும். அண்ட் கூடவே இங்கே 7P லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்டரி சென்சார் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைமரி ஷூட்டரும் சரி செகண்டரி ஷூட்டரும் சரி X9 இருக்கட்டும் இல்லை X9 ப்ரோலையும் சேமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன சேஞ்சஸ் அப்படின்னா X9 ப்ரோவில் உங்களுக்கு 200 மெகாபிக்சலுக்கான டெலஸ்கோபிக் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெலஸ்கோப் சென்சாரில் உங்களுக்கு ஹேசல் பிளேடோட கேமரா ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது. இந்த சென்சாரோட சைஸுன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1/1.56 இன்ச்சஸ்க்கான பெரிய சென்சார். அண்ட் இந்த சென்சாரோட மெயின் யூனிக் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு பிக்சல் லெவல் கேலிப்ரேஷன், அதாவது DCG அண்ட் HDR காம்பினேஷன் இருக்குது. அதாவது டியூவல் கன்வர்ஷன் கெயின் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா HDRோட ஒரு நெக்ஸ்ட் லெவல் தான் இந்த DCG HDR. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா லோ லைட்டில் எடுக்கும்போது உங்களுக்கு நாய்ஸ் சுத்தமாக இருக்காது அண்ட் இமேஜோட குவாலிட்டியுமே இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ கூடவே ஹேசல்பிளேடோட சர்டிஃபைட் 70mm லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த 200 மெகாபிக்சல் டெலஃபோட்டோக்கு. இந்த டெலஃபோட்டோ மூலமாக நீங்கள் 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f2.1 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கேமராஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே டெலிகன்வெர்ட்டர் கிட்டும் செப்பரேட்டாக சேல் பண்ணுறாங்க. அதோட காஸ்ட் கிட்டத்தட்ட 30,000 rupees.
இந்த டெலிகன்வெர்ட்டர் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு 30x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. X9 பொறுத்த வரைக்கும் இங்கே டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்குது. பட் இங்கே என்ன அப்படின்னா 200 மெகா பிக்சலுக்கு பதிலாக சோனியோட 50 மெகா பிக்சலுக்கான லிட்டியா 600 சீரியஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் கேமராவோட பெரிய டிஃப்ரென்ஸ். மற்றபடி ரெண்டு மெயின் கேமராஸுமே சேமாக தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் ஓப்போ எப்பவும் கொடுக்குற 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து உங்களுக்கு X9லேயும் அண்ட் 50 மெகா பிக்சல் உங்களுக்கு X9 ப்ரோலையும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வீடியோ மோட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா X9 ப்ரோவில் உங்களுக்கு டால்பி விஷன் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். அது 4K 60 FPSல கூடவே லாக் மோட்லேயும் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் வீடியோஸ் எடுத்து போஸ்ட் ப்ராசஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இது தாராளமாக உங்களுக்கு யூஸ் ஆகும். எஸ்பெஷலி நீங்கள் கலர் கிரேட் பண்ண போகிறீங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்க போகுது. மெயின் கேமராவும் சரி டெலஃபோட்டோ கேமரா உங்களுக்கு 4K 120 FPSல உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அண்ட் கூடவே இந்த கேமராஸ் பேசும்போது அடிஷ்னல் ஆக்சசரிஸ் இப்போ ரீசெண்டாக விவோவில் பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட சிமிலரான ஆக்சசரிஸ் வந்து ஓப்போவும் ஹெசல் பிளேடும் ஒன்றா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெலிகன்வெர்ட்டர் ஆக்சசரிஸ் தனியாக சேல் பண்ணுறாங்க. இந்த டெலிகன்வெர்ட்டர் ஆக்சசரிஸ் மூலமாக உங்களுக்கு 10x வரைக்கும் ஜூம் பண்ணிக்க முடியும் ஃபோட்டோஸுக்கு. அண்ட் டிஜிட்டல் ஜூம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 200x வரைக்கும் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்சசரிஸ் உங்களுக்கு X9 ப்ரோவில் அவைலபிளாக இருக்குது. X9க்கு இந்த பெருசாக எங்கேயும் மென்ஷன் ஆகலை. ஓவராலாக பார்க்கும்போது சாலிடான ஹார்ட்வேர் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு Android 16ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஓப்போட ஓன் யூஐயான ColorOS வெர்ஷன் 16 அப்ளை பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்போ இங்கே என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சஸ் அப்டேட்டும் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூகுள் கூட சாம்சங் கூட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பட் ஓகே தான். ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு மினிமம் 5 இயர்ஸ் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயமாக தான் தெரியுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சாஃப்ட்வேர்னு பேசும்போது இங்கே கூகுளோட ஜெமினி ஏஐ இருக்கட்டும், அப்புறம் ஓப்போவோட ஓன் இன்னோஸ் ஃபீச்சர்ஸான டீநாய்சிங் ஆப்ஷன் இருக்குது. கூடவே ஏஐ போர்ட்ரேட் க்ளோ இருக்குது, ஏஐ ரெக்கார்டர் இருக்கட்டும், ஏஐ மைண்ட் ஸ்பேஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ColorOS என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் கூடவே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ColorOS 16ல் நீங்கள் நேட்டிவாகவே உங்களுக்கு ஆப்பிள் வாட்சோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனை பவர் பண்ணுறதுக்கான பேட்ரி X9 ப்ரோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7500 mAhம் அண்ட் X9 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7020 mAhக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஃபோன்ஸுமே 80 வாட்ஸ்க்கான ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு 50 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் உங்களுக்கு 10 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே உங்களுக்கு IP66, 68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபைனலாக இந்த ஃபோன்ஸோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் X9 ப்ரோ இந்தியாவில் 1,09,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுவே X9 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12GB RAM 256GB வேரியன்ட் உங்களுக்கு 74,999க்கும் அண்ட் 16GB RAM 512GB வேரியன்ட் உங்களுக்கு 84,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா X9 எனக்கு தெரிஞ்சு நீங்கள் OnePlus 15 கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான டீலாக தெரியுது. பிகாஸ் OnePlus இப்போ காஸ்ட் அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது பெட்டரான கேமராஸ் அண்ட் பெட்டரான ஹார்ட்வேர் உங்களுக்கு OPPO Find X9ல் கிடைக்கும். பட் X9 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் உங்களோட காஸ்ட் 1,10,000. கூடவே நீங்கள் ஒரு டெலிகன்வெர்ட்டர் வேணும்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 30,000 rupees ஸ்பெண்ட் பண்ணி 1,40,000 வந்து நிற்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல DSLR கேமரா இல்லை நல்ல ஒரு மிரர்லெஸ் கேமரா உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பர்சனலாக கேட்டிங்கன்னா X9 ப்ரோ நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். சப்போஸ் நீங்கள் OnePlus 15 வாங்க போகிறீங்க ஒரு ஐடியா இருக்குன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் X9 கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா நவம்பர் 21 உங்களால் அமேசான் மூலமும் சரி ஃப்ளிப்கார்ட் மூலமும் சரி ஓப்போட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.